Hello traders, good afternoon. This is Keith here. இன்னைக்கு டேட் ஜூன் 15 மண்டே, டைம் வந்து 3:20 கிட்ட ஆகுது. மார்க்கெட் முடிய போகுது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ஃபார்மேஷன் என்னோட வியூ எப்படி இருந்துச்சுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட வியூ வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஏன் புல்லிஷாக இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் டேயோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் நல்ல ரேலி அரௌண்ட் 320 பாயிண்ட்ஸ் கிட்ட புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தனால என்னோட டைரக்ஷன் வந்து நான் புல்லிஷாக தான் வச்சுருந்தேன். எப்போவுமே ஒரு டைரக்ஷனாக தான் எடுத்துக்கணும், அப்போ தான் கிளியர் கட்டாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் என்னோட வியூ வந்து புல்லிஷ். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப், அதாவது நல்ல பெரிய கேப் அப்பாக அரௌண்ட் 380 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் பண்ணனால ஸோ இன்னுமே அது அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருந்துச்சு என்னோட வியூ பார்க்கறதுக்கு மார்க்கெட். பட் ஆனால் என்ன ஒரு இதாச்சுன்னா 24,000 லெவல்ஸ் கிட்ட ஓப்பன் ஆனனால எனக்கு வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 700 பாயிண்ட்ஸ் கீழே இருந்து மேலே போனனால இன்னும் ஃபர்தராக மேலே போகணுன்னா நமக்கு இனஃபான பையர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஹெல்த்தியாக நடக்கணும். ஹெல்த்தியாக நடக்கணும்னா எப்படி எதிர்பார்த்தேன்னா, ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேருந்து டபிள்யூ பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கிடச்சுன்னா என்ட்ரி ஆகலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இமிடியேட்டாகவே 930 கேண்டில் சப்போர்ட் எடுத்து இமிடியேட்டாகவே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஸோ இவ்வளோ மொமெண்டம்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஜோனை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஜோனை உடைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ நமக்கு பையர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல ஹெல்த்தியாக நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ட்ராவல் ஆகிட்டு ஒரு 12:20 டைம் கிட்ட பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகியுமே மார்க்கெட் வந்து மூவ் ஆகவே இல்லை, ஒரே ஜோனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன்லேயே ட்ராவல் ஆகிட்டு திரும்பி முடிய போகிறப்போ ஒரு பேரிஷ் ஷைனில் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கான எக்ஸிக்யூஷன் எனக்கு பண்ணல, ஏன்னா என்னோட டைரக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு, ட்ரேட் கிடைக்கல. என்னோட ஆர்டர் புக்கை காட்டுறேன். எதுவுமே இல்லை. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் பிரேக் ஈவன் எதாக இருந்தாலுமே லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி, ஏன் எடுக்கலன்றதையும் லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.